மகளை கிணற்றில் வீசி கொலை செய்த தாய். கேகாலே ருவன்வெல்ல பிரதேசத்தில் உயிரிழந்த 4 வயது சிறுமியை அவரது தாயாரை கிணற்றில் வீசி கொலை செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். யட்டியந்தோட்டை கிரிபோருவ பகுதியைச் சேர்ந்த தேவ்மி அமையா என்ற 4 வயது பெண் குழந்தை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ருவன்வெல்ல காவல் பிரிவிற்குட்பட்ட யட்டியந்தோட்ட பிரதேசத்தில் உள்ள கிணறொன்றில் நேற்றைய தினம் 4 வயது சிறுமியின் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டதுடன் கிணற்றின் அருகில் குழந்தையின் தாயார் மயங்கி கிடந்ததாகவும் அந்த பகுதி மக்கள் தெரிவித்தனர். இந்த நிலையில் கிடைக்கப்பட்ட தகவல்களுக்கு அமைய குறித்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இதன் அடிப்படையில் இந்த சம்பவம் கடந்த 16ஆம் தேதி இரவு 11 மணிக்கும் மற்றும் மறுநாள் அதிகாலை 5:30 மணிக்கும் இடையில் இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணைகளின் போது சிறுமியின் தாயாரை சிறுமியை கிணற்றில் வீசி கொலை செய்துள்ளதாக தெரியவந்துள்ளது. உயிரிழந்த சிறுமியின் தாய் வாய் பேச முடியாத பெண் என்பதுடன் அவர் சுகவீனமிற்றிருந்த நிலையில் காவரவெல்ல வைத்தியசாலையில் காவல்துறை பாதுகாப்பில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு சிறுமியின் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் கொலைக்கான காரணம் இதுவரை அறியப்படாத நிலையில் ருவன்வெல்ல காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மனைவியின் கழுத்தை அறுத்து கணவன் கொடூர கொலை. மனைவியின் கழுத்தை அறுத்து கணவன் கொடூரமாக கொலை செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். பிங்கிரிய காவல்துறை பிரிவிற்குட்பட்ட மேல் கடிகமுவ பிரதேசத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மேல் கடிகமுவ பகுதியைச் சேர்ந்த 45 வயதுடைய நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கொலையுண்ட பெண் குடித்துவிட்டு வீட்டுக்கு வந்த கணவனால் பலமுறை தாக்கப்பட்டது தெரியவந்துள்ளது. தகராறு காரணமாக கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு தனது பெற்றோர் வீட்டிற்கு மனைவி சென்றுள்ளார். பின்னர் அந்த வீட்டிலிருந்து குளிக்க சென்றபோது கணவன் கூறிய ஆயுதத்தால் கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளார். சந்தேக நபர் தற்போது பிரதேசத்தை விட்டு தப்பி சென்றுள்ளதுடன் அவரை கண்டுபிடிக்க பிங்கிரிய காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சமூக ஊடகங்களில் வைரலாகும் விமான பெண் ஊழியர். ஆஸ்திரேலியாவின் விர்ஜின் விமான நிறுவனத்தில் இணைந்துள்ள பெண் ஒருவர் தற்போது சமூக ஊடகங்களில் அதிக பாராட்டையும் மற்றும் நன்மதிப்பையும் பெற்று வருகிறார். இந்த நிலையில் விசேட தேவையுடைய அலேசேயஸ் என்ற குறித்த பெண் தனது திறமையால் விமான நிறுவனத்தில் கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். அவர் சீருடையுடன் உள்ள புகைப்படமானது தற்போது சமூக ஊடகங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருவதுடன் அலேசேயஸ் பிறப்பிலிருந்தே விசேட தேவையுடைய பெண்ணாக காணப்பட்டுள்ளார். இருப்பினும் தனது தனித்துவ திறமையாலும் மற்றும் அவரது செயற்பாட்டினாலும் சமூகத்திற்கு எடுத்துக்காட்டாக மாறியுள்ள அதேவேளை அலேசேயஸின் தந்தை ஒரு தொழிலதிபர் ஆவார். அத்தோடு தனது மகளின் திறமைகளை வெளிக்கொண்டு வர சிறப்பாக பங்களித்ததாக அவர் தெரிவித்துள்ளதுடன் விர்ஜின் விமான நிறுவனத்திற்கு கடமைப்பட்டுள்ளவனாக இருப்பேன் எனவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் விர்ஜின் விமான நிறுவனமானது ஒவ்வொரு ஊழியர்களினதும் தனித்துவத்துக்கு மதிப்பளிக்கின்ற விடயம் இதனூடாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சீனாவில் வணிக வளாகத்தில் தீ விபத்து. சீனாவில் வணிக வளாகம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 16 பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சீனாவின் சிச்சுவான் மாகாணத்தின் சிகோங் நகரிலுள்ள 14 மாடி கட்டிடத்தில் நேற்று மாலை 6 மணியளவில் இந்த தீ விபத்து இடம்பெற்றுள்ளதாக சீனா அரசு ஊடகம் குறிப்பிட்டது. இந்த தீ விபத்தினால் பெரும்புகை மண்டலம் வெளிவருவதை காண்பிக்கும் படங்களும் காணொளிகளும் வெளியாகியுள்ளன. அத்துடன் வணிக வளாகத்தின் மாடியின் முன்பாகத்தில் பெருமளவு மக்கள் காணப்படுவதையும் அதில் காண முடிந்துள்ளது. இதேவேளை வணிக வளாகத்திற்கு 300க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்களையும் வாகனங்களையும் அனுப்பியதாகவும் 75 பேர் உயிருடன் மீட்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். கட்டுமான பணிகளின் காரணமாகவே தீ விபத்து ஏற்பட்டமை ஆரம்பகட்ட விசாரணைகளின் மூலம் தெரியவந்துள்ளதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர். சீனாவில் இவ்வாறான சம்பவங்கள் வழமையாக இடம்பெறுவதற்கு பொதுவான பாதுகாப்பு தராதரங்கள் பின்பற்றப்படாமையே காரணம் என தெரிவிக்கப்படுகிறது.